நிறையா பேர் என்கிட்ட இந்த டவுட்டை கேட்டிருக்கீங்க. அது என்னன்னா, ஏன் எனக்கு மட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆனால் நான் எல்லா டெக்னிக்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணுறேன், அஃபர்மேஷன்ஸும் எழுதுகிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது? இதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாம் ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் தான் பீஸ் படி. என்னோட எய்ம் என்னென்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாப்பிக்கை நான் 4 பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த 4 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அந்த 4 பாயிண்ட்டையும் கேளுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே கரெக்டாக தெரியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க. நீங்கள் அங்கே சாப்பிட போனதுக்கப்புறம் வெயிட்டர் உங்ககிட்ட என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால் வெயிட்டருக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? இப்போ நீங்கள் இதே வெயிட்டரை யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணுங்கள். இப்போ அந்த வெயிட்டர் தான் யூனிவர்ஸ்னால், இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்குறப்ப, எனக்கு பணம் வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பைக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு புரியாது. ஏன்னா உங்களுக்கே என்ன பொருள் வேணும்னு கிளியராக தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக, அக்யூரேட்டாக, ஸ்பெசிஃபிக்காக, யூனிக்யூவாக சூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கரெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கான ஐடியா என்ன சொல்ல வருதுங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா யூனிவர்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணும். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கிற ஃப்ரீக்வன்சி வேறு, இந்த யூனிவர்ஸ் இருக்கிற ஃப்ரீக்வன்சி வேறு. எப்போ இந்த ரெண்டும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருதோ அப்போ தான் யூனிவர்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டோட கம்யூனிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறத டீகோட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன சிக்கல்னா, யூனிவர்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட சொல்ல வரப்ப நீங்கள் கான்சியஸாக இருக்கணும். புரியலையா? ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு கனவு வந்திருக்கும். பட் நீங்களே மார்னிங் எதாச்சும் சொல்லுவீங்க, எனக்கு ஏதோ நைட்டு கனவு வந்துச்சு, பட் ஆனால் என்ன வந்துச்சுன்னு தெரியல, கிளியராக மறந்துட்டேன் அப்படிம்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட யூனிவர்ஸ் சொல்ல வரதை நாம் கரெக்டாக கிராஸ் பண்ணி வாங்கிக்கணும். இதுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் டெய்லியும் சப்ளிமினல் மியூசிக் கேட்கணும். உங்களுக்கு சப்ளிமினல் மியூசிக்னா என்னன்னு தெரிலனா, நான் சப்ளிமினல் மியூசிக்னா என்ன, சப்ளிமினல்னா என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டனில் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தென் காலையில் அட்லீஸ்ட் 5 to 6 மணி இந்த நடுவில் இருக்க 1 மணி நேரமாச்சு டெய்லியும் மெடிடேட் பண்ணணும். அந்த மெடிடேஷனோட உங்களோட மேனிஃபெஸ்டேஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமாக இந்த செகண்ட் பாயிண்ட்டை தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அது உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். தேர்டு பாயிண்ட் என்னென்னா, ஒருவேளை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி லைட்டாக டவுட் பட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ₹1 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா, இது நாளைக்கே கிடைக்கும்னு நான் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், 100% இருக்கும், கண்டிப்பாக அது நாளைக்கு கிடச்சிரும்னு. இதுவே இப்போ நீங்கள் ₹1 கோடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னா, இது கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு கிடச்சிடும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வருமா? கண்டிப்பாக வராது. ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நாளைக்கே நம்ம ₹1 கோடி சம்பாதிச்சிருவோமா, அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஒர்த்து இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். இந்த டவுட் நமக்கு வரவே கூடாது. நாமளே அந்த விஷயத்துக்கு ஒர்த்து இல்லைன்னு சொன்னால் நாம் ஏன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்? அப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினாலும் அது நமக்கு நடக்குமா? ஏன்னா நாமளே அந்த பொருளுக்கு ஒர்த்து இல்லைன்னு நாமளே நினைக்கிறோம். அப்போ எப்படி அது நடக்கும்? யூனிவர்ஸ் உங்ககிட்ட கேட்கும், நீங்க அந்த பொருளுக்கு ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறப்ப நான் எப்படி உனக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த பொருள் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் நம்புங்க. உங்கள் நம்பிக்கை தான் அந்த பொருளை உங்ககிட்ட உண்மையாக கொண்டாந்து சேர்க்கும். ஸோ 100% பிலீவ் பண்ணுங்கள். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை இந்த யூனிவர்ஸ் கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். தென் இந்த யூனிவர்ஸை உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுங்கள்.
இந்த யூனிவர்ஸுக்கு ஒருவேளை உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படலாம். அதனால தான் அந்த பொருளை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எமோஷ்னலாகவும் ஃபீலிங்ஸாகவும் நம்ம ஷேர் பண்ணணும். அப்படி நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறப்ப அந்த மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லாக மாறும். தென் உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, இல்லை யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, அதை டெய்லியும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு இன்னைக்கு இவ்வளோ நல்ல விஷயம் நடந்துச்சு, எனக்கு இன்னைக்கு இவ்வளோ நபர்கள் ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நன்றி அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இந்த 4 ஸ்டெப்பையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த 4 பாயிண்ட்லேயோ இல்லை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயோ என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் அண்ட் ஜிமெயில் லிங்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஒருவன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.